ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ட்ரிப் நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா துபாய். ஸோ ஹபிபி கம் டு துபாய் மாதிரி இப்போ நம்ம துபாய் போகிறோம். ஸோ ஒரு 2 days ட்ரிப்பு செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் மேக்ஸிமம் நான் எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 140 kilometers நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம சின்ன ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். இங்கே இந்த ஊர் பேர் வந்துட்டு சுவேக்னு சொல்லுவாங்க. அண்ட் ரோட்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த ரோட்ஸில் நான் ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ரோட்ஸில் வந்துட்டு அப்பா தான் ஓட்டியிருக்காரு. ஸோ லைசன்ஸ் எடுத்து ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் ஓட்டுறேன். ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கே வந்துட்டுலாம் ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஸோ நம்ம ஊர் மாதிரி இது பண்ண முடியாது. பட் இடையில நம்ம வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணலாம், ஸ்பீடிங் பண்ணலாம். கேமரா வந்துன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். அண்ட் எஸ், சொல்ல மாதிரி நான் இது வந்துட்டு லேண்ட் பார்டர் வழியாக தான் போகிறேன். ஸோ நான் என்ன ப்ரொசீஜர்ஸு அண்ட் ஜிசிசி ரெசிடென்ஸ் ஆளுங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், விசா ப்ராசஸ் எப்படி, அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இங்கே ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ கைஸ், ஸ்கையை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது சன்செட் ஆகி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:48 ஆகுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்களேன். அண்ட் இங்கே பைக்ஸும் இருக்குது கைஸ். நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், ஸோ அந்த பெர்மிஷன் கேட்டு பைக்கோட வீடியோ எடுத்தேன். ஸோ இது வந்துட்டு ஹார்லி டேவிட்சன், இது ஒரு ஹார்லி டேவிட்சன் அண்ட் அது ஒரு ஹார்லி டேவிட்சன். ஸோ க்ரூசர்ஸ் இவங்களும் வந்துட்டு துபாய் போகிறாங்க. ஸோ பைக்கில் தான் போகிறாங்க. அண்ட் செமையாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த மாதிரிலாம் பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என் பைக்கை மிஸ் பண்ணுறேன் கைஸ். வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பைக்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எக் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு நீ என்னடா ஆர்டர் பண்ண? மத்தாஃபி காம்போ ஸ்பெஷல். மத்தாஃபி காம்போ ஸ்பெஷல்னு ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஒரு 270 கிலோமீட்டர் இருக்குமா, 450 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து வீட்டிலேருந்து துபாய்க்கு. ஸோ என் மேப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நான் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்துட்டு இந்த சுவேக்குன்ற இடத்துலேருந்து நம்ம வந்துட்டு துபாய் போகிறதுக்கு 313 கிலோமீட்டர்ஸ். எக்ஸாக்டாக சொன்னேன்னா ஹோட்டலுக்கு நான் இப்போ லொக்கேஷன் போட்டிருந்தேன். ஸோ 313 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு வில் ஹிட் த ரோட். ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்துட்டு உமானோட பார்டரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நான் எக்ஸிட் ஸ்டாம்ப் கிடச்சா தான் என்னால் வந்துட்டு துபாய் என்ட்ரு முடியும். ஸோ எக்ஸிட் ஸ்டாம்ப் பாஸ்போர்ட்டில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக இப்போ நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது கிடச்சோன்னா நம்ம வந்துட்டு யூஏஇ பார்டர் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு அடுத்த 1 kilometer யூஏஇ பார்டர் வந்துடும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம இப்போ யூஎஸ் விசா வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக யூஏஇ விசா கிடச்சிடும். அண்ட் அதே மாதிரி இந்தியன் பாஸ்போர்ட் ஆனரபிள் விசா கூட இருக்குது. அது எத்தனையோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் டேஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஜிசிசி ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போது ஒரு புது ரூல் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரெசிடென்ட் கார்டு ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஆல் ஓவர் ஜிசிசி ட்ராவல் பண்ணலாம். பட் அந்த ரூல் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அது வந்துட்டு January 1st 2024 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு விசா எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி அதுதான் நினைக்கிறேன். அது தப்புன்னா யாராவது பார்த்தீங்கன்னா என்னை கரெக்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ வந்துட்டு துபாய் போகிறது மஸ்கட்லேருந்து வந்தீங்கன்னா 3 பார்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு அல்லீன் புரேமி பார்டர், அது ஒரு பார்டரு. செகண்ட் வந்து ஹத்தா பார்டர். அண்ட் தேர்ட் வந்துட்டு கட்மட் மலஹா பார்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3மே வந்துட்டு துபாய் வழியாக நம்ம வந்துட்டு என்ட்ரு பண்ணலாம். ஸோ இது 3மே வந்துட்டு மஸ்கட்லேருந்து வரீங்கன்னா 3 பார்டர் வழியாகவும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஒரு எக்ஸ்பேட்ரேட் அதே மாதிரி லோக்கல்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த பார்டர் வழியாக இருந்தாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம் துபாய். ஸோ இதாங்க, ஸோ இதுதான் பார்டரு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. அண்ட் வெளியும் பெருசாக எதுவும் இல்லை.
அண்ட் பார்டர் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி, ட்ரைவ் த்ரூ மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்போர்ட்ஸை கொடுத்து ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டாம்ப் கிடச்சோன்னா கிளம்பிட வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அப்பா அம்மா தம்பிக்கெல்லாம் கிடச்சிச்சு, எனக்கு மட்டும் இன்னும் ஸ்டாம்பிங் கிடைக்காம இருக்குது. ஸோ அது கிடச்சோடனே வண்டிக்கு ஸ்டாம்ப் கிடைக்கணும். ஸோ நம்ம ஒன்ஸ் லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு வெஹிக்கிள்க்கும் வந்துட்டு நம்ம எக்ஸிட்ஸ் ஸ்டாம்ப் வாங்கணும். ஸோ அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒமான் எக்ஸிட் ஆக முடியும் அண்ட் யூஏஇயில் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர்லாம் டக்குன்னு முடிக்கணும். ஸோ இப்போ கூப்பிட்றாங்க போகிறேன். ஓகே கைஸ், ஸோ நம்மளும் வந்துட்டு விசா கிடச்சிருச்சு. சாரி, எக்ஸிட் ஸ்டாம்ப் கிடச்சிருச்சு நம்ம பாஸ்போர்ட்டில். இப்போ வந்துட்டு எமிரேட்ஸ் என்ட்ரு ஆக போகிறோம் துபாய். அங்கே போய்ட்டு நம்மளுக்கு விசா ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு துபாய்க்குள்ளே என்டர் ஆயாச்சு. ஸோ இதுதான் துபாயோட என்ட்ரன்ஸு, அதுதான் போகணும். அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஸ்டாம்பும் அடித்தாச்சு, வண்டிக்கு என்ட்ரி ஸ்டாம்பும் அடித்தாச்சு இங்கே துபாயில். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு எனக்கும் துபாய் விசா, எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே துபாய் விசா கிடச்சிது. சின்ஸ் அது வந்துட்டு என்னென்னா ஈஸி ப்ரொசீஜர் தான். யூஎஸ் விசா வச்சுருந்திங்கன்னா 2 மினிட்ஸில் எல்லாேருக்கும் கிடச்சிது. அண்ட் சர்டன் அமௌண்ட் ஃபீ பே பண்ணணும். ஸோ ஃபீ வந்துட்டு டிஃபர் ஆகும் ஒரு இதுக்கும். ஆன் அரைவல் வந்திங்கன்னா அது, யூஎஸ் விசா வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஃபீ வந்துட்டு இன்னும் கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீ டிஃபர் ஆகும், எவ்வளோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ இதாங்க, ஸோ இப்போ துபாய் ரீச் ஆயாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஹோட்டல் நோக்கி போகிறோம். துபாயோட பார்டரு அதான். என்னால் அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்னு போட்டாங்க, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதனால் நானும் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வாங்க துபாய்க்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு துபாய் என்ட்ரு ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சிட்டிக்கு போகிறதுக்கு. அண்ட் நம்ம ஹோட்டல் போகிறதுக்கும் இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஏன்னா இந்த சாலிக்குன்னு சொல்லிட்டு இங்கே துபாயில் வந்துட்டு டோல் இருக்குது. மஸ்கட்டில் டோலே கிடையாது. துபாய்க்கு வந்திங்கன்னா நம்ம ஹைவேஸ்லலாம் நம்ம ஊரில் ஃபாஸ்டாக் சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் சாலிக் டேக்குன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம வாங்கி ஆல்ரெடி இருக்குது, அதை ஜஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ஆனால் எங்களுக்கு அது நம்பர் தெரியல. ஸோ நான் வந்துட்டு புதுசாக ஒரு சாலிக்கை வாங்கி அதை வந்துட்டு ஒட்டி ரீசார்ஜ் தான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதுக்காக தான் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வரும். ஸோ இது வந்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் இல்லைன்னா க்ராசரி, அந்த சின்ன கோல்ட் ஸ்டோர் மாதிரி இங்கே இடம் இருக்கும். ஆனால் மெயினாக வந்துட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ இங்கே பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து அது வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 63 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக ஒரு 40 மினிட்ஸ் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் கண்ணாபின்னான்னு இருக்குது, ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. மஸ்கட்னால் நம்ம ஒரு 120 போனோமா, 120னா 130 வரைக்கும் போகலாம். இங்கே என்னென்னா 100, 80, 80, இல்லைன்னா 60, இல்லைன்னா 120, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீடிங் இருக்குது. ஸோ அதனால் அண்டு சின்ஸ் நம்மளாம் வந்துட்டு மஸ்கட்டோட வண்டி, ஓன் வெஹிக்கிள் இல்லை வர்றதுனால எங்களுக்கெலாம் ஃபைன் வந்துச்சுன்னா டபுள் தி அமௌண்ட் வரும். அதே இந்த ஊர் வண்டி வச்சுருந்திங்கன்னா ஃபைன் வந்துட்டு அதே ரேட்டில் தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2000 ருபீஸ் அப்படின்னா எங்களுக்கெலாம் 4000 ருபீஸ் தான் வந்துடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டு இப்போ அந்த சாலிக்கு ஏதோ அப்பா கேட்டுட்டுருக்காரு, அது என்னன்னு போய் கேட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ செக்இன் பண்ணியாச்சு. கார் மட்டும் பார்க் பண்ணணும். அண்ட் செம ஒரு ட்ரிப்பு கைஸ், சடன் பிளான், செம ஃபன்னாக இருந்தது. அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:20 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் துபாயில் வந்துட்டு நைட் லைஃப் தான் பெஸ்ட்டு. ஸோ செமையாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை போய் ரெஸ்ட் எடுக்கலாமா, ஏன்னா என்கிட்ட டைம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பொறுமையாக நாளைக்கு நைட்டு கூட மரீன் ட்ரைவோட நைட் லைஃப் இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஆக்சுவலி ரூம் போய் ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டு நல்லா தூங்கலான்னு தான் இருக்கேன். சப்போஸ் நான் வெளில போகிறேன்னா நான் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஆஸ் ஆல்வேஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அண்ட் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ. ஸோ அன்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி கைஸ்.